இந்திய தொழில்நுட்பத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மோட்டார் சைக்கிள்களில் உள்ள விசேட தன்மை பின்னோக்கி வரும். இருந்த மாதிரியே பின்னோக்கி செல்ல முடியும். 8 வருட உத்தரவாத நீங்க பெறலாம். சைவமும் தவளும் சொந்தங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். இந்த காணொளியிலே தற்பொழுது இலங்கையிலே இறக்குமதி செய்யப்பட்டு நாடெங்கும் விநியோகிக்கப்படுகின்ற மின்சாரத்திலே இயங்கக்கூடிய 2 வகை மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். 2 கம்பெனிகளுக்கு சொந்தமான இந்திய தொழில்நுட்பத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மோட்டார் சைக்கிள்களில் உள்ள விசேட தன்மைகள் என்ன, எவ்வாறு பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது, அதனுடைய விலைகள் மற்றும் மேலேயவை தொடர்பாக ஆராயப்பட இருக்கின்ற இந்த காணொளியை முழுமையாக காண்பதன் மூலம் இதனை கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் அறியக்கூடியதாக இருக்கும். எனவே முழுமையாக இந்த காணொளியை பாருங்கள். அது மட்டுமல்ல, எமது தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நண்பர்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எமக்கும் தங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களை காணொளிக்குள் அழைத்து செல்கின்றோம். ரிவோல்ட் மற்றும் ஏதர் வகை மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த ரிவோல்ட் வகை மோட்டார் சைக்கிள்களை பார்க்கின்ற பொழுது ஒரு முறை பேட்டரியை சார்ஜ் செய்கின்ற பொழுது 150 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்திலே கடக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல அதற்கு ஃபாஸ்ட் சார்ஜர் என்று வேகமான முறையிலே சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்கின்றது. ஏதர் வகை மோட்டார் சைக்கிள்களை பார்க்கின்ற பொழுது 161 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய வகையிலே இது இருக்கின்றது. இது இந்தியாவோட ரிவோல்ட் என்ற பைக், ஃபுல்லி இந்தியன் மேனுஃபேக்சர் பைக். இதுல 4 மாடல் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி கிரீன், லூமர் கிரீன் என்ற பைக்ல ஆர்மி 400 ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது அதுல மெனுவல் கீ உள்ளது இருக்குது, ஆர்மி 400 பிரேஸ் சொல்லி. அடுத்தது ஆர்மி பிளேஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது ஆர்மி 1+ சொல்லி 4 மாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு 6,99,900 இருந்து 8,99,900 வரையும் உள்ள ரேஞ்ச் பைக்குகள் அவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த சார்ஜ் போடுற இப்ப இது வந்திருக்கிற இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த ஜெனரேஷன் இந்த 5ல வந்திருக்கிற சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜ். அதுல நீங்க 1 மணித்தளம் 20 நிமிடத்துல ஃபுல்லி 100% சார்ஜ் போடலாம். அதுல 150 கிலோமீட்டர் நீங்க ஓடக்கூடிய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்குகள்ல ஸ்பெஷலா 3 மோட்டர் இருக்கு உங்களுக்கு. ஸ்பெஷலா ஈகோ மோட், சிட்டி மோட், ஸ்போர்ட் மோட்னு சொல்லி அந்த ஒவ்வொரு மோட்லயே போட்டு ஒரு ஸ்பீட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதோட ஸ்பெஷலா இந்த முதலா இந்த பைக் இந்தியன் பைக்ல தான் ரிவர்ஸ் பைக்ல வெஹிக்கிள்ல நீங்க பாத்துருப்பீங்க, மோட்டார் வாகனங்கள்ல ரிவர்ஸ் இருக்கு. ஆனா இந்த மோட்டார் பைக்ல கூட ரிவர்ஸ் இருக்குது. பெருசா இறங்கி தள்ள பணத்துல இருந்தாலும் ரிவர்ஸ்ல பைக் எடுக்கலாம். அப்படி ஒரு ஃபீச்சர்ஸோட இந்த பைக் இந்தியாவில தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்க பார்த்து நான் சொன்ன மாதிரி இது ரிவோல்ட் பிளேஸ் எக்ஸ் என்ற மாடல். இது கிட்டத்தட்ட இது என்ஜின் இல்லை, இது பேட்டரி, ஃபுல் பேட்டரி. அதாவது நாங்க 5 வருட உத்தரவாதம் வழங்குறோம் எல்லா பைக்குக்கும். எல்லா நான் சொன்ன மாடல் முன்னே சொன்ன எல்லா மாடல் பைக்குகளுக்கும் 5 வருட உத்தரவாதம் இருக்கிறோம். பேட்டரிக்கு, மோட்டருக்கு 3 வருடங்கள் தராங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சேஃப்டி பாத்தீங்கன்னா முன்னுக்கு இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக், அதே மாதிரி ரியர் டிஸ்க் பிரேக் இருக்குது. அதோட டிஜிட்டல் மீட்டர் வைஸ் சேம் அந்த மற்ற பெட்ரோல் பைக்கில் உண்டான அனைத்து ஆப்ஷன்களும் இதுல அடங்கக்கூடிய இருக்கும். உங்களுக்கு சீட் பாத்தீங்கன்னா அந்த சீட்ல கெப்பாசிட்டி ஒரு ஃபேமிலி ஆகல ஒரு 3 பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி ஒரு அந்த சீட்டை வடிவமைச்சிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா பெட்ரோல் பைக் என்று சொல்ல மாட்டேங்கிற இந்திய மேனுஃபேக்சர் அவங்க எல்லாமே அந்த இந்தியன் மேனுஃபேக்சர் சப்ளையர் மூலமாக சொக்கட்சோரா இருக்கட்டும், பிரேக் பேடா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரே கம்பெனிக்குரிய பிரேக் பேடா இருக்கும். சேஃப்டி என்று சொல்லக்குள்ள இந்த பைக்கை நீங்க ரெக்ஷன் கண்ட்ரோல், அதாவது நீங்க பெண்டில் பண்ணக்குள்ள வாகனங்கள் சரகத்துல சான்ஸ் இல்லை. அந்த பிரேக் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் என்ற வடிவா உங்களுக்கு நல்ல சேஃப்டியாகவும் ஓடக்கூடிய இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், எவ்வளவு ஸ்பீட்லையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கும். மேக்சிமம் வேகத்தை பார்த்து கொண்டீங்கன்னா இது 85 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் வரையும் ஓடக்கூடிய இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் ஒரு எல்இடி ஸ்கூப் லைட்டை கொண்டதா இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லாகவும் கூர்மையானவும் ஒரு நீண்ட தூரத்துல பார்வைக்கும் உங்களுக்கு சகல தூரத்தையும் ஒரு கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பல்ப், இந்த எல்இடி பல்ப் ஸ்கூப் அமைந்திருக்கிறது. இது இரவு பொழுதுல நீங்க ஓடும் போது நிறைய பாதுகாப்பு கூடிய நாங்க நினைக்கிறோம். மற்ற பைக்களை விட
ஏன்னா அந்த எல்இடி ஸ்கூப் லைட் ஹெட் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு மேல தூரத்துக்கு மேல அந்த ஒரு பவரை கொடுக்கக்கூடிய இருக்கு. அதனால இது மிகவும் அந்த இரவு நேரங்கள் பயணம் செய்யறதுக்கு மிகவும் இலகுவான ஒன்றாக இதை வடிவமைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்துக்கீங்க இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு உயர்கட்டமாக இந்த பைக்ல இருக்கிற ஒரு உயர் தொழில்நுட்பமானது என்னன்னா, நமக்கு இதை நீங்க உங்களோட பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண பிறகு இந்த நம்பர், அதாவது உங்களோட தொலைபேசி இலக்கத்தை நாங்க இந்தியாவுக்கு ரெஜிஸ்டர் அனுப்பும் போது உங்களுடைய போன்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது ரிவோல்ட் என்ற பேர்லயே ஒரு அப் இருக்குது. அதை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுல உங்களுடைய அந்த போனுக்குரிய வீட்டுல இருந்தே கூட நீங்க உங்களோட பைக்ல எத்தனை வீதம் சார்ஜ் இருக்குது, பைக் வந்து எங்க இருக்குது, நீங்க தூர இடங்களை போய் பைக் எங்கேயும் கோயில் வழியை கொண்டு வச்சாலும் தூர இடங்கள்ல பைக் தெரியாம இருந்தாலும் அந்த ஜிபிஎஸ் மூலமா நீங்க போன் மூலமா நீங்க உங்களோட வாகனம் எங்க இருக்குன்னு சொல்லி இலவா நீங்க ஒரு கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ளடங்கி இருக்காங்க. இதுவே அந்த இந்தியா பைக்ல முதலாக மாற ஒரு ஃபீச்சர்ஸா இருக்குது. கட்டாயம் நான் சொன்ன மாதிரி ரிவோல்ட் பைக்கிற முதல் ஒரு தொழில்நுட்ப முக்கியமான ஒரு மாடலாக RV 400 இருக்குது. அதுல செக்யூரிட்டி சிஸ்டம் கீ இருக்குது. ஒன் பண்ணி இது ஸ்மார்ட் கீ மூலமே நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாண்ட்ல பைக் வந்து ஸ்டாண்ட்ல தான் ஒரு காலம் வாகனம் மோட்டர் பைக் நகராது. ஸ்டார்ட் தட்ட பிறகு வாகனம் போகும். அது ஒரு சேஃப்டி போட்டா இருக்குது வாகனத்துக்கு. அப்ப நாங்க முன்னோக்கி செல்ல போகக்கூடிய இருக்கு. நாம அது ரிவர்ஸ்ல வேறன்னு சொன்னா ரிவர்ஸ்ல வேறு பின்னோக்கி வேறு இருந்த மாதிரியே பின்னோக்கி செல்ல முடியும். மற்றது நான் சொன்ன மாதிரி ரிவோல்ட் பைக் மாதிரி அதே எலக்ட்ரிக் பைக்ல இந்தியாவில் உற்பத்தி செய்கின்ற இந்த பைக் ஏதர் என்ற மாடல். இது வந்து ஸ்கூட்டி பைக்கை சேர்ந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த பார்க்கக்கூடிய இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து 6 கலர்கள் வரும். கருப்பு, வெள்ளை, நீலம், பச்சை, மெட் கலர்ல, நீலம் மெட் கலர்ல. அதாவது எந்த பைக்குக்கும் இந்தியா பைக்ல எந்த கலரும் வராத ஒரு கலர்கள் வந்திருக்கு இந்தியா ப்ரொடக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மேக்சிமம் வாரண்டி வந்து 5 வருடங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்காங்க பேட்டரிக்கு. அதோட நீங்க விரும்பினால் கஸ்டமர் 25,000 ரூபாய் பிரைஸை விட மோட்டர் பைக்கின்ற பிரைஸை விட 25,000 மேதியமா நீங்க கம்பெனிக்கு செலுத்தினால் 8 வருட உத்தரவாதத்தை நீங்க பெறலாம். மற்றபடி இது பாத்தீங்கன்னா இதுல நிறைய அந்த பைக் இல்லாம இதுல வந்து ஸ்கிரீன்ல வந்து ஸ்மார்ட் லுக் எல்லாம் கலர் டிஸ்பிளே 7 inches கலர் லுக் ஸ்மார்ட் லுக் இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுவும் ஃபுல் சார்ஜ் பண்ணல ஒரு 3.5 மணித்தியாலங்க 3 4 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் ஒரு உயர் ஓட்டங்களாக உயர் ஹை ரேஞ்ச் கிலோமீட்டரா ஓடலாம். அதாவது லோ ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் என்று 2 மாடல் இருக்கு. இதுல லோ ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடக்கூடிய இருக்கும். மற்றது வந்து 130 கிலோமீட்டர் ஓடக்கூடிய இருக்கும் ஹை ரேஞ்சு. அதுல பிரைஸ்ல பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் வந்து 7,99,000 ஆகும். ஹை ரேஞ்ச் வந்து 8,99,000 ஆகும் பிரைஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டில சீட்டை மேல தூக்கி போட்டு அந்த இந்த ஸ்பேஸை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 லிட்டர் கொண்டது. ஒரு சார்ஜர் நம்ம இந்த பைக்குரிய வார அந்த எலக்ட்ரிக் சார்ஜரை வைத்து ஒரு ஹெல்மெட் கூட வைக்கக்கூடிய ஒரு இடைவெளியை கொண்டுள்ளது. இது மற்ற இந்தியன் பைக்கை விட கூடுதல் ஸ்கூட்டிகளை விட கொஞ்சம் கூடுதல் ஸ்பேஸ் இந்த பைக்குக்கு வருது. இப்ப நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த முன் டிஸ்பிளே இதோட முகப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இன்ச்சு அகலமுடைய இந்த ஒரு கலர்ஃபுல் ஒரு கலர் நடத்தப்பட்ட ஒரு டிஸ்பிளே இருக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சிம் போடப்பட்டிருக்குது. பிசிக்கலா ஒரு சிம் போடப்பட்டிருக்கு. இதுல வந்து நீங்க நிறைய செட்டிங் இருக்குது. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணி நவிகேஷன் ஜிபிஎஸ் போகலாம். மற்றது உங்களோட வெளிச்சங்களை பிரைட்னஸ் மூலமா அந்த பிரைட்னஸ் கூட்டிக் கொள்ளலாம். கோல்ஸ் கதைக்கலாம். மற்ற வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் டச் ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம். இலவான வழியண்டா உங்க டெலிவரி பெரும்பாலும் இது கூடுதலான ஒரு நன்மையை கொடுக்கின்ற யாருக்குன்னு சொன்னா அந்த டெலிவரி செய்யறாங்களுக்கு கூடுதலா நவிகேஷன் கனெக்ட் பண்ணி போனை வச்சுட்டு பார்த்து ஓட தேவையில்லை. இது பெரிய ஸ்கிரீன் இருக்கு. அதனால நீங்க போனை கனெக்ட் பண்ணிட்டு டெலிவரி இலவா நீங்க பயணங்களை தொடரலாம் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆப்ஷனா இதுல இருக்குது. அதை விட இதுல 3 மோட்டர் இருக்குது. நான் அந்த பைக்ல ரிவர்ட் இந்தியன் அந்த பெரிய பைக்ல சொன்ன மாதிரி இதுலயும் எக்கோ மோட், சிட்டி மோட், ரைட் மோட் இருக்குது. இதுலயும் 4 வகையான மோட் இருக்குது. இது மூலமா நீங்க உங்களோட பயணங்களை பல்வேறுபட்ட வேகத்துல நீங்க செல்லக்கூடியதா இருக்குது.
தற்பொழுது ரிவோல்ட் மற்றும் ஏதர் வகை மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக பூரணமான அறிவை நீங்கள் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் தற்பொழுது எழக்கூடிய கேள்வியை நாங்கள் அறிகின்றோம். அதாவது எங்கே இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், வாங்க முடியும் என்று நீங்கள் யோசிப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அதற்கு நீங்கள் வேறெங்கும் செல்ல தேவையில்லை. எங்களுடைய மாவட்டத்திலேயே, எங்களுடைய இந்த கல்முனை பிரதேசத்திலேயே அதற்கான விநியோகஸ்தர்கள் இருக்கின்றார். மட்டநகர் கல்முனை பிரதான வீதியிலே பெரிய நிலாவணையிலே அமைந்திருக்கின்ற காட்சி அறையுடன் கூடிய 2K மோட்டார்ஸ் விற்பனை நிலையத்திலே நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இந்த ரிவோல்ட் மற்றும் ஏதர் வகை மோட்டார் சைக்கிள்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி கல்முனை மட்டநகர் பிரதான வீதியிலே பெரிய நீலாவணையிலே அமைந்திருக்கின்ற 2K மோட்டார்ஸ் ஸ்தாபனத்திலே உங்களுக்கு வேண்டிய இதனுடைய உதிரி பாகங்கள், அதே போல விற்பனைக்கு பிந்திய சேவைகளும் வழங்கப்பட காத்திருக்கின்றது. மற்றொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள்களின் பெறுமதியின் 1/3 பகுதியை செலுத்துவதன் மூலம் லீசிங் முறையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியையும் உங்களுக்கு வழங்குகின்றார்கள் 2K மோட்டார்ஸ் ஸ்தாபனத்தினர். முற்றிலுமாக என்வயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். அதாவது சூழலுக்கு மாசை ஏற்படுத்தாத வகையிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின்சார பேட்டரியிலே இயங்கக்கூடிய, அதே நேரம் சூழலிலே சத்தத்தை ஏற்படுத்தாத, அதே போல மாசு ஏற்படுத்தக்கூடிய புகைகளை வெளியிடாத இந்த மோட்டார் சைக்கிள்களை நீங்களும் பெற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு, இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் எமது தளத்தினூடாக பார்வையிட எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு, நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் அதனை லைக் செய்வதோடு நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டு அவர்களும் பயன்பெற உதவுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.